வணக்கம் 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 மக்களே, வெல்கம் டு மீனா மித்ரன் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்மா கம்மனு சங்கரா மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அடுப்புக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடேறினதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 குழி கரண்டி சேர்த்துருக்கேன். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். என்ன பண்ணுறது, என்னிடம் அந்த எண்ணெய் இல்லாத காரணத்தினால் நான் ரீஃபண்ட் ஆயிலையே சேர்த்து விட்டேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடேறினதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டோம். ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டு கலர் வரட்டும். லைட்டாக நிறம் மாறினதும் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது வெந்தயம் நம்ம ஃபஸ்ட்டே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக சீரகமும் சோம்பும் பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இது ஒரு பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டு கலரில் வதங்கி வரட்டும். சின்ன வயசுலலாம் மீன் குழம்பு சாப்பிட அப்படி அடி வாங்குவாங்க எங்கள் அப்பா கிட்ட, அந்த முள் குத்திக்கோன்ற பயத்துலேயே. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிட கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். நான் ஒரு 5-6 பச்சை மிளகா இப்படி 2 கீறி வச்சுருக்கேன். இப்படியும் போடலாம், இல்லைன்னா லைட்டாக இப்படி ஒரு கீரல் மாதிரி போட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இப்படி 2 கட் பண்ணி போட்டுட்டேன். காரத்துக்கு ஏற்ற மிளகாயாக போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். ஏன்னா பச்சை மிளகா நிறைய சேர்த்துருக்கோம்ல, அதனால் மிளகாத்தூள் கார மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஓவர் காரமாக ஆகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. அப்புறம் ஒரு 5-6 தக்காளி பழம் நல்ல பழமாக எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா மசிஞ்சு நல்லா மைய குழஞ்சி வரட்டும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ தக்காளி நல்லா குழஞ்சி குழன்னு ஒரு கிரேவி பதத்துக்கு வருதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா குழைய மசிச்சு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் தக்காளியை வேக விட்டுடலாம். பயபுள்ளைய கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். ஓகே, நல்லா வந்துருச்சு. நல்லா பெரட்டி நல்லா மசிய குழைய கிளறி விட்டுறலாம். கரண்டிலே இப்படி நல்லா அமுத்தி கொஞ்சம் நல்லா நசுக்கி நல்லா வதக்கிடலாம். நல்லா குழையணும். தக்காளி மசியறதுல தாங்க குழம்பு டேஸ்ட்டே இருக்குது. அது நல்ல மைய கிரேவி பதத்துக்கு நல்லா குழஞ்சி வரணும். அவ்வளோதாங்க, நல்லா மசிஞ்சிருச்சு. சைடில் கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா, அப்படியே இந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன்.
உங்கள் வீட்டு மிளகாத்தூள் வந்து எவ்வளோ காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயிலே நல்லா அந்த மிளகாத்தூளை வதக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள் நல்லா வெந்து வரட்டும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெயிலே வதக்குனா. சில பேர் அந்த புளி கரைசலோடு சேர்த்து அந்த மிளகாத்தூள் போட்டு கரைச்சி ஊற்றுவாங்க. அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் சமைக்கும்போது பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவேன். கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஊற வச்சுருக்கோம்ல புளி குழம்புக்காக, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா தண்ணி சுண்டி வர கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த மிளகாத்தூள் வதங்கி வர வரைக்கும் நம்ம அந்த தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா அந்த மிளகாத்தூள் வந்து அந்த எண்ணெயிலையும் புளி தண்ணிலையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது அப்படியே நம்ம கிளற எண்ணெய் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா கடைசியில் மீதி இருக்கிற புளி தண்ணியவும் அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா புளி தண்ணியும் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், எல்லா புளி தண்ணியும் சேர்த்து பேலன்ஸ் இருக்க எல்லா புளி தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதுலேயே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். எண்ணெய்லாம் மேலே லைட்டாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொதி வர விட்டுறலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லித்தழை தூவி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அது கொதி வரட்டும். ஓகே, சூப்பராக கொதி வந்துருச்சு. இப்போது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை ஓப்பன் பண்ண இதுலேயே வந்து கொதிக்க விடலாம். அந்த தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டி கொஞ்சம் கெட்டியாகட்டும். குழம்பு ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி சுண்டணும். இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்க விடலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் போட்டு உரசி க்ளீன் பண்ணி ஒரு பக்கம் வச்சாச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா, அப்படியே அந்த சுற்றி அவுட்டர்லலாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. குழம்பும் கொஞ்சம் கெட்டி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இது கரெக்டான பக்குவம். ரொம்பவும் சுண்ட விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம மீன் போட்ட உடனே கொஞ்சம் மீனும் வந்து கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுக்கும், அப்சர்வ் பண்ணோம். அதனால் வந்து ரொம்ப கெட்டி பதம் வரக்கூடாது. கொஞ்சம் மீடியமான இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் ஊறி கொஞ்சம் கரெக்டான லெவலுக்கு வந்துடும். ரொம்ப கெட்டியானதுக்கப்புறம் போட்டோன்னா குழம்பு இருக்காது, மீனே எல்லா தண்ணியும் குடிச்சிரும், நமக்கு சாப்பிட குழம்பு இருக்காது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிறப்பவே கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கிறப்பவே நம்ம மீன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மீன் ஊறுறதுக்கும் குழம்பு கொஞ்சம் கெட்டி பதம் படுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே அவங்களெல்லாம் கொஞ்சம் அமுக்கி உள்ளே கொஞ்சம் தூங்க வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். அவங்க அமைதியாக உள்ளே தூங்கட்டும். எல்லாரையும் செட்டில் பண்ணி படுக்க வச்சாச்சு. உள்ளே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் அப்படி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு இப்படி கிண்டிடாமல் லைட்டாக அப்படி சைடில் மட்டும் போட்டு இப்படி கிளறி விட்டிங்கன்னா கரெக்டாகிடும். அவ்வளோதான், எல்லோரையும் செட்டில் பண்ணியாச்சா. இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதை கொதி வரும்போது லைட்டாக பெரட்டி விட்டால் போதும். ஓகே, கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. ஆஹா, என்ன ஒரு நறுமணம். எனக்கெலாம் மீனே பிடிக்காதுங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் மீன் குழம்பு வைக்கவே கற்றுக்கிட்டேன். அது அவருக்காக சமைக்க கற்றுக்கிட்டேன் நான்.
அது ஒரு 4 அட்டம்ப்ட் போய் அது ஃபெயிலியர் ஆகி அப்புறம் அவர் சொல்லி இது செட் இல்லை இது செட் இல்லை, அவர் இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லி அவர் திட்டியே நான் மீன் குழம்பு வைக்க கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஒரு வழியாக இப்போ கொஞ்சம் ஓகே வெரி குட் அப்படி வாங்குற அளவுக்கு கொஞ்சம் திறமையாயிட்டேன். அவரால் தான் நான் மீனே சாப்பிட பழகிக்கிட்டேன் நான். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி. இப்போ மேலே மல்லித்தலை தூவி கொஞ்சம் அப்படி சிம்மில் வச்சிடலாம். மீனெல்லாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த ஆழ்வெள்ளிக்கிழங்கெல்லாம் வேக வச்சா அப்படி கொஞ்சம் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மீனெல்லாம் வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் பூ மாதிரி மலர்ந்து வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இன்னும் நம்ம விறகு அடுப்பில் செஞ்சோன்னா நம்ம சமைச்சு முடித்த உடனே அந்த தணல்லே மூடி போட்டு வச்சுருவாங்க. அந்த விறகெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த நெருப்பு தணல்லே வச்சுருவாங்க. அது என்ன ஆகும்னா நல்லா குழம்பு நல்லா ட்ரையாக சுண்டி அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. அந்த இது பார்க்க கிரேவி மாதிரி ஆகிடும். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேஸில் செய்கிறனால கொஞ்சம் நேரம் அதை அப்படி சிம்மில் வச்சுருவோம். அது கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி ஆகட்டும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிவிட்டது. இதுக்கு வந்து சுட சுட களி, அந்த ராகி களி இருக்குல்ல, அந்த களி நல்லா சுட சாதம், நல்லா குழைவாக இருக்கிற சாதம் ஊற்றி நிறைய குழம்பு ஊற்றி பிசைஞ்சு அப்படி வாயில் வச்சோடனே அப்படி வழுக்கிட்டு உள்ளே ஓடும் பாருங்க. அடடா, இன்னும் ஒரு சுவை தேவாமிர்தமாக இருக்கும். நல்லா குழஞ்ச சாதம் இல்லைன்னா களி இல்லைன்னா ஒரு சுட சுட இட்லி அந்த மாதிரியில் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம நாள் வைக்கிறத விட மறுநாள் அதை சூடு பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு நான் சொல்லவா வேணும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அவ்வளோதான், தயாராகிடுச்சுங்க. கொஞ்சம் வறுத்த மீன் வச்சு குழம்பு மீன் வச்சு சாப்பிட ரெடி ஆயாச்சு. நம்ம சமையலை சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்கிறத விட நம்மளுக்கு பிடிச்சவங்களோ இல்லை நம்ம யாருக்காக சமைச்சோமோ அவங்க வாயாலேருந்து ஒரு சபாஷ் வாங்கும்போது தாங்க நம்ம அந்த சமையலையே ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். ஓகேங்க, மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.